கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவேற்றிருக்கிறது. ஈரோடு மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில். மணிகண்டன், இது தொடர்பான உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் துவங்கி தற்போது மாலை 6 மணிக்கு நிறைவடைந்துள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்காக கிழக்கு தொகுதியில் அமைக்கப்பட்ட 9 பதட்டமான வாக்குச்சாவடிகள் உட்பட 237 வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது. இதே போல கடந்த சில நேரத்துக்கு முன்பாக ஈரோடு வேப்பந்தத்திரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் 49வது வார்டு வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்கு முன்பாக வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து டோக்கன் பெற்ற வாக்காளர்கள் அனைவரும் வாக்குப்பதிவு செய்த பிறகு அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பூட்டி செயல் வைக்கப்பட உள்ளன. அதன் பின்பு அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அருகில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. கோபால், மணிகண்டன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.